யோவான் 14 அதிகாரம் 27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். பீஸ் ஐ லீவ் வித் யூ, மை பீஸ் ஐ கிவ் டு யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் சமாதானத்தை இழந்தவர்களுக்காக அவருடைய சமாதானத்தையே தருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்றைய உலகத்திலே மனிதர்கள் எல்லாம் பெற்றிருக்கிறார்கள், ஆனால் சமாதானத்தை மட்டும் இழந்து போயிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த உலகம் தருகிற எல்லா காரியங்களும் நன்மையாக இருக்க தோன்றுகிறது, ஆனால் எல்லாம் நமக்கு நன்மையாக இல்லை. அதிலிருந்து நம்முடைய சமாதானத்தை இழந்து போகச் செய்கிற பல காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் சமாதானத்தை மட்டும் இழந்திருக்கிற இந்த நாட்களிலே வெளியே சிரிப்போடு உள்ளே கவலையோடும், பகலிலே தைரியமாக இரவிலே பயத்தோடும் சூழ்நிலைகளை பார்த்து வாழ்கிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்று அவர்களோடு தான் பேசுகிறார். உலகம் தருகிறது போல அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். உலகம் பிரச்சனையை மறக்க சொல்லுகிறது, கிறிஸ்துவோ இருதயத்தை குணமாக்குவதற்காக வருகிறவராயிருக்கிறார். இந்த சமாதானம் மனித முயற்சியினால் அல்ல, சிலுவையின் இரத்தத்தினாலே உண்டான சமாதானம் என்று கொலோசையர் 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று உங்கள் சூழ்நிலை மாறாவிட்டாலும் உங்கள் இருதயம் மாற முடியும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் பயப்படாதிருப்பதாக என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உலகம் தராத சமாதானத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார். உலகம் தராத சமாதானம் வேண்டுமா? நீங்கள் சிலுவையினை கடந்து வாருங்கள், சமாதானம் உங்களுக்காக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலே வா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள், கர்த்தர் மீது பாரத்தை வைத்து விடுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், அக்கிரமங்கள், நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்திலே கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் பார்க்கிறவர், நமக்கு சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். ஒருவேளை குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நாம் பலவிதமான சூழ்நிலைகளினாலே பயந்து போய் கலங்கி கொண்டு நம்முடைய சமாதானத்தை இழந்து தவிக்கலாம். இன்று கர்த்தரிடத்திலே வருவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகம் தரக்கூடாத, இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வருவோம். கர்த்தராகிய தேவன் சமாதானத்தை